நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன். நான் படுக்கின்ற கடப்பையில் வந்து அது வெளியே வந்து நீலா சுப்பிரமணியம் அதை வெளியிட்ட படிப்பாக வந்து சுறா படிப்பேன். அதில் வந்து நான் லிட்டில் லெட் டைம் மூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடப்பை இருக்குனேன். அதில் வந்து இன்னொரு காலத்தில் ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவள் வந்து சிறப்பு கம்பெனி இறங்கிட்டான். லிட்டில் லெட் டைம் மூட்னு சொல்லி எல்லாருமே கூப்பிடும்போது வந்து ஒரு தடவை விளையாட்டுக்கும் போது அவள் அம்மா கூப்பிடுவாங்க. அம்மா கூப்பிட்டோன்னே என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்பாங்க. அதுக்கு வந்துட்டு அவள் அம்மா சொல்லுவாங்க காட்டுக்குள்ள இருக்கவன் பாட்டுக்கு வந்து உடம்பு சரியில்லை, நீ போய் இந்த பழம் மாட்டில் எல்லாம் போய் குளிச்சுட்டு வரையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அம்மா கேட்பாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிட்டு போகும்போது வழியில் இருக்கும். வருமா வழி வந்து கேட்குமா, நீ எங்கே போகலாம் பொண்ணே அப்படின்னு சொல்லி கேட்குமா. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுவான், எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, அவங்களுக்கு வந்து பழம் பிஸ்கட்டு ரொட்டி இந்த மாதிரி நிறைய பொருட்கள்லாம் கொண்டு போயிட்டு இருக்கேன் நிறையா அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் வந்து அந்த அழி சொன்னா நீ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போனான்ட்டு அப்போ பாட்டி அந்த அழி ஆக்குமா. அந்த அழி போயிட்டு இருக்கும்போது ஆக்குமா, என்ன இந்த பொண்ணு எப்படி சொல்லிட்டு போய் நம்ம போய் அந்த பொண்ணையை பார்த்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழி போகுமா. போயிட்டு இருக்கும்போது போமா அந்த பொண்ணு போனான்ட்டு நல்லி போனான்ட்டு கடை கட்டுமான்ட்டு யாரும் சொல்லிட்டு பாட்டி வந்து போகும்போது நல்லி வந்துட்டு பாங்காவை சாப்பிட்டோன்னு வந்துட்டு அந்த பாட்டியை படுக்கையை போயிட்டு அவள் தூங்கிடுவான் நல்லி. அப்புறம் வந்துட்டு அந்த பொண்ணு வேகமாக வருவாங்க. அந்த பொண்ணு வந்து கதவு பண்ணோம் பாட்டி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கட்டினோன்னு வந்துட்டு நிறைய எழுந்துருமா. அப்புறம் நினைக்குமா அந்த பொண்ணு வந்துட்டு இந்த பொண்ணையும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குமா. அப்புறம் வந்து அந்த நலிகிட்ட போயிட்டு அந்த பொண்ணு கேட்குமா, என்ன பாட்டி உங்கள் பள்ளி இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்குமா. நான் வந்து சாப்பிட்டுருக்கேன், எனக்கு இவ்வளோ பெரிய பல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையுமே நிறைய சாப்பிட்டோன்னு வந்து மரத்தில் அந்த வழியாக போயிட்டுப்பா ரொம்ப டாக்டர் இங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே போயிட்டு இங்கே தண்ணி குடிப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு போகும்போது நாளே தூங்கிட்டு இருக்க பார்த்தோன்னா அவன் கடப்பாடு இருக்கிறான். அந்த நலியை வந்து வெட்டினா பாட்டியும் பொண்ணு வெளியே வந்துடுவான். வெளியே வந்தோடனே பொண்ணு கேட்பா, நீ ஏன் இந்த நலி ஒன்று சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லி கேட்பான். வந்துட்டு அந்த பொண்ணு சொல்லுமா, நான் வந்து எங்கள் பாட்டிக்கு பழம் வெட்டி நான் கொடுக்கறேன், அப்போ இந்த நலி எனக்கு சாப்பிட்டுட்டா அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து நீ எனக்கு நலிக்கு ஏதாவது பேக்கு விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரவட்டி கேட்பான். அதை பொண்ணு ஆமாம் நீ எங்கே போகணுன்னு சொல்லி அந்த நலி கேட்டுக்க அதுக்கு நானும் பதில் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னா வந்துட்டு நீ தெரியாத யாருமே போய் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா தெரியாதட்ட போய் பேசக்கூடாது.